அக்னீஸ்வரன் 24ஆம் தேதி இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். அன்று வரை காத்திருக்க வேண்டுமா? திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு பார்க்குறீங்க? திமுக 3 ஆண்டுகளில் நாங்கள் பல வெற்றிகளை பார்த்துருக்கிறோம். குறிப்பாக 40க்கு 40 மூலமாக திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தல் இன்னும் கூடுதலான உற்சாகத்தோடு களத்துக்கு போகிறோன்றாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 40க்கு 40 வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு மசோதா வரப்போவதில்லை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிரதமர் வேட்பாளர் உங்களுடைய கூட்டணியில் நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்காவிட்டாலும் உங்களுக்கு என்று ஒரு 26 கட்சிகள் இருந்தது. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 38 கட்சிகள் இருந்தது. இருந்தாலும் 2 தேசிய கட்சிகளும் மத்தியில் ஒரு நிலையான ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சியை அவர்களால் அமைக்க முடியவில்லை என்பதுதான் மாநில கட்சியினுடைய செல்வாக்கு தான் அங்கு ஓங்கி இருக்கு அப்படின்ற பார்வையை நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டில் விளவங்கோடு சேர்த்து இதை வச்சிருக்கலாமே, 10ஓட 11 போயிருக்குமே, ஏன் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்கள் இறந்த போது அவர் பிரச்சாரத்தின் போதுதான் திரு புகழேந்தி அவர்கள் இறந்து போனார்கள். ஆகையினால அதற்குரிய கால அவகாசம் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேற்றுமா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள், கூடிய விரைவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இவர்கள் வேட்புமனு வாங்காமலேயே அறிவித்திருக்கிறார்கள். ஏன் இந்த அவசரம்? அப்ப விருப்பமனு வாங்காமலே ஏற்கனவே எதிர்பார்ப்பு அவ்வளவு வேகமா இருக்கிறோம், நாங்க நல்லாட்சி வழங்கிட்டோம், அதுக்கான திட்டங்கள் இருக்கு, ஏற்கனவே பரிசீலனை நடந்திருக்கலாம், கட்சிக்குள்ள நடந்திருக்கும், உடனடியா நாங்க அறிவிச்சிட்டோங்கிறார், நாங்க தயாரா இருந்தோம் அப்படிங்கிறார். நடப்பு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சரையும் மாத்துறீங்களே, என்ன காரணம்? அப்ப அதுல என்ன வியூகம்? இது வியூகமா பயமா என்பதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் இது கண்டிப்பா பரிசீலிச்சு தான் அவர்களுடைய வேட்பாளரை உடனடியாக அறிவிப்பார்கள். ஓகே, என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. ஏன்னா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய தேர்தல் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களும் தோல்வி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவரோடு இருந்து இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் தனி குச்சிக்கு மரியாதை இல்லைங்க, மொத்தமா இருந்தாதான் உடைக்க முடியாதுன்னு ஓபிஎஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த இடைத்தேர்தல் என்பது இன்னொரு நெருக்கடியா மாறுதா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு? இல்ல, அதாவது மொத்தமா சேர்ற குச்சியை விட தனி குச்சி தனியா தானே நின்று கட்சிக்கு தலைவரா தானே வந்திருக்குது. சீக்கிரம் உடைச்சிடலாம். நீங்க எதிரிட்ட போய் சேர்ந்து அங்கிருந்து அம்பு வில்லெல்லாம் எடுத்து வீசுறீங்களே. அண்ணா திமுக தோக்கணும்னு சொல்லி யார் நினைத்தார்களோ, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு விட்டாங்களோ அவர்களோட நீங்க சேர்ந்துக்கிட்டு, இல்ல நாங்க பாத்தீங்களா நாங்க தனியா நின்று இத்தனை 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கி விட்டோம், பாருங்க உங்களுக்கு பின்னுக்கு தள்ளி விட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க பிள்ளைய நல்லா கிள்ளி விட்டுறீங்க, அப்புறம் தொட்டிலே ஆட்டிக்கிறீங்க. ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும். கட்சி உங்களுடையது இல்லை, தனி கட்சி ஆரம்பிக்க போவதும் இல்லை. நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த நிலையில இப்ப அது ஒரு பக்கம் இருக்கு. ஓபிஎஸ் விமர்சனத்துக்கு இன்னொன்னு அவரே வெற்றி பெறல, அப்ப அவருடைய விமர்சனத்துக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குங்கிற கேள்விகள் கடந்தாலும் இந்த முறை நடக்கக்கூடிய இடத்துல உங்க கட்சியில ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய திரு சி வி சண்முகம் உள்ளிட்டவருடைய நேரடியான பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா அதை வெற்றியே ஆக வேண்டும்ங்கிற ஒரு தேவை இல்லையா? அடுத்து 26 தேர்தல். இப்ப திமுக சொல்லுது 3 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் முழுமையான மதிப்பெண்களை கொடுக்குறாங்க, அதனாலதான் தொடர்ச்சி வெற்றி அப்படின்னா இது இன்னொரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே மாறுதா? அப்ப அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? 3 ஆண்டு கால முழுமையானதற்காக 40க்கு 40 அதுக்கெல்லாம் கொடுக்கல. வேற எதுக்கு அவங்க ஆரம்பிச்ச தேசிய அளவில் ஆரம்பிச்ச அந்த கூட்டணி பிளஸ் தமிழ்நாட்டில் அவர்கள் பாரதிய ஜனதா தேவையில்லாத பல சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள், அது மாதிரி கூட்டணிகள், இங்கிருந்தவர்களே அவர்கள் பிரிச்சு இப்ப பாருங்க, அது ஒரு ராஜதந்திரத்தை பாருங்களேன். திமுக அதை விரும்புகிறது. நான் மீண்டும் அதை தான் சொல்றேன். அதாவது பல கட்சிகளை பாரதிய ஜனதா நான் எங்க கட்சின்னு கோல் சொல்லிக்கிட்டு 18% வெற்றி பெற்றோம். அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 0வா? அப்ப திரு டிடிவி தினகரன் 0வா? அப்போ அவங்களுடைய நோக்கமே திமுக விரும்புவது என்ன அடிப்படையில் சொல்றீங்க? கூட சேர்ந்து அவர்களுடைய நோக்கம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல் நாள் வரைக்கும் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அவங்கள ரீடைன் பண்றது உங்களால முடியலன்னா அதுக்கு நீங்க திமுக மேல எப்படி கொண்டு சொல்றீங்க? தேசன் தேசாய் விருதுகள்லாம் அந்த வழக்குகள்லாம் மத்திய அரசு தானே பார்க்கும், மாநில அரசா பார்க்கும். ஆனால் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுத்தது முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கட்சி, திரு ஓபிஎஸ் உள்பட. ஆகவே இவர்களுக்கு எங்கு பலம் இருக்கிறதோ, எந்த இடத்துல கண்ணி வெடி
இருக்கிற இடத்தில் கால் பதிக்காமல் பயணிக்க வேண்டும் என்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உன்னத இடத்தை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கு அவர்கள் கூடாரம் விழுப்புரம் மாவட்டம். ஆக அந்த இடத்தில் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்து அதுதான் சொல்றேன். திரு சி.வி. சண்முகத்திற்கான ரொம்ப அதிகார மையம் அல்லது வலுவா அவருடைய ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய இடம்னா அங்க நீங்க வெற்றி பெறக்கூடியதற்கான என்ன வாய்ப்பு இருக்கு? சொல்றாரு, நாங்க ரெடியா இருக்கோம், இன்னைக்கு ரெடியா இருக்கோம், தேர்தலை சந்திக்கிறோம், மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவோம் அப்படிங்கிறாரு. அப்ப அது ஒரு சவாலா மாறலையா நான் கேட்கிறேன். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி விடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, ஆனால் நேர ஆளுங்கட்சி திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சி, அங்க ஏற்கனவே நாங்க சட்டமன்ற உறுப்பினர், எங்க உறுப்பினர் தான் இப்ப வராரு. அப்படிங்கும்போது இடைத்தேர்தல் அப்படிங்கிறது, ஏன்னா ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எல்லோரும் உங்களுக்காக விட்டு கொடுத்த போதும் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிங்கிறது தான் விமர்சனம், அதிமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம். அப்ப அதே அளவுக்கான விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடம் இப்ப வருதான்னு கேட்கிறேன். இல்ல, தோல்வி இது பண்ணாலும் குறைந்தபட்சம் 25 வாக்குகள், 45,000 வாக்கு, 25% வாக்குகள், 45,000 வாக்குகள் சின்னமே முடங்கி கிடந்த போது, தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட போது இடையூட்டு மனு மூலம் திரு எடப்பாடி பழனிசாமி நின்றிருந்தார். ஆக இவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறது அதிமுக. அதற்காக இங்கு ஒரு சிறப்பான ஒரு நல்லதொரு ஆட்சி நடக்கிறது, ஆகையினால் தொடர்ந்து நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னா 10 ஆண்டு காலம் எங்க போனீங்க? ஆக மக்களுடைய கருத்து கணிப்புகள் மாறும். அது மாறும் சார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்போது நடந்து முடிந்த தேர்தல், இப்ப இந்த மாதத்தில் அடுத்து கடந்த மாதம் வரைக்கும் மக்களோட மனநிலை என்னங்கிறத வெளிப்படுத்தி இருக்குன்னா அது எங்களுக்கு இப்ப இது வரைக்கும் அப்ப எங்களுக்கான ஆதரவு இருக்குன்னு தானே அர்த்தம்னு கேட்குறாங்க. நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னங்கிறது இல்ல, கடந்த மாதம் வரைக்கும் யாருக்கு ஆதரவு? அப்ப 3 ஆண்டுகளா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு அப்படிங்கிறாரு திரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன். நடப்பு அமைச்சரையே மாவட்ட செயலை விட்டு தூக்கி இருக்கீங்களே, அமைச்சர் பெரிதா மாவட்ட செயலர் பெரிதான்னா மாவட்ட செயலாளர் தான் பெரிது. சரி, ஏன்னா இது இருக்கும் போகும். ஆனா மாவட்ட செயலர் என்பது நிரந்தரது. ஆனால் அமைச்சர் பொறுப்பில் விட்டுட்டு இருந்துகிட்டு மாவட்ட செயலாளர் தூக்கி இருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை அங்கு வெற்றி பெற முடியாது என்பதில் அது ஒரு வியூகமாக கம்ஃபர்டபிளா இப்ப இல்லையா கேக்குறீங்க அப்படின்றத தான் இன்னைக்கு அன்னியூர் சிவாவை அறிவிப்பதற்கு முன் நீங்கள் முதல்ல இந்த மாவட்ட செயலாளர் தூக்கி விட்டீங்களே, என்ன காரணம்? அந்த விசசாராய பிரச்சனையா? ஒருவேளை அப்படியே லேட்டா எடுத்தாலும் ஏன் இந்த முடிவை லேட்டா நீங்க எடுத்தீங்க? இவ்வளவு விஷயங்கள் அங்கே இருக்கிறது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பார்க்கிறது என்பதை உடனடியாக விரைவாக செயல்படணும். விருப்பமெல்லாம் வாங்க கூடாது, திமுகவை பின்பற்றணும். அதுல சகோதரர் சொல்றாரு, எங்களுடைய மாவட்ட நிர்வாக பிரிவுல அந்த விக்கிரவாண்டி தொகுதி டாக்டர் கௌதம சிகாமணிட்டு தான் வருது, இங்க மஸ்தானா வரல. அதனால மாவட்டத்தை மாற்றுவது, நிர்வாகத்தை மாற்றுவது என்பது தலைமை கழகத்தினுடைய முடிவு, அது வேறு. ஆனால் தேர்தலுக்காக நாங்கள் மாற்றுகிறோம் என்பது இல்லை. இன்னொன்றும் சொல்லிவிடுகிறேன். அவர் சொல்ற போது சொன்னார், அதிமுகவை இந்த மாதிரி இவங்க எல்லாம் பிரிச்சுட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறாரு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், அதிமுகவை அந்த இடத்தில் பாதுகாத்து வந்ததில் திமுகவிற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நாங்கள் பேசுகிற போதெல்லாம் எங்களுக்கு களத்தில் அதிமுக என்று நாங்கள் பேசுவோம். சட்டமன்றத்தில் கூட நான் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் நீங்கள் நேரடியாக எதிர்க்காவில்லாட்டாலும் இப்போதாவது மறைமுகமாக எதிர்க்கிறீர்களே என்று அவர் பாராட்டிய பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கே பாஜகவை எதிர்க்கிற அங்கீகாரம் வந்தது. எனவே நான் சொல்லுகிறேன், ஏற்கனவே அவர்கள் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், திமுக அதிமுக களத்தை நிறுத்துவதில் திமுக தலைவர் மிக உறுதியாக இருக்கிறார் என்று. எனவே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் களத்தில் அதிமுக பேசப்படுவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிட வேண்டாம். பாரதிய ஜனதாவை கடுமையாக எதிர்க்காத காரணத்தினால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரிசா மண்ணக்க விரிச்சு. அதே மாதிரி பொருத்தி பார்க்கறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, இந்த நிலைப்பாட்டை அண்ணா திமுகவும் விரைவாக எடுக்க வேண்டும் என்பதுதான் என் பார்வை. அதுதான் சொல்றாங்க, மாயாவதிக்கு அல்லது ஒய்எஸ்ஆருக்கு ஒடிசால அதிமுக அப்படின்னு அந்த ஒரு ஒப்பீட்டை கொடுக்குறாங்க. நம்ம பேசலாம். திரு நாகராஜ் அவர்களும் இணைஞ்சிருக்காரு, பேசுவோம். அதுக்கு முன்னாடி திரு பாலச்சந்திரன், ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? அதை எப்படி பார்க்க வேணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இடைத்தேர்தல்ங்கிறது ஆளுங்கட்சியுடைய நடைமுறை எப்படி இருந்தது என்பதை கணிக்கும் தேர்தல் என்று பொதுவாக கணிக்கப்படும். ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இது திமுகவுக்கு ஒரு இடைத்தேர்தலான்னு கேட்டிங்கன்னா, இந்த தராசில் மொத்தம் 4 தட்டு இருக்குது, 2 தட்டு இல்லை. திமுக கூட்டணி ஒன்று இருக்குது, பாஜக கூட்டணி ஒன்று இருக்குது, அதிமுக கூட்டணி ஒன்று இருக்குது, அடுத்து சீமான் அவர்கள் தனியாக போட்டிடுறாரு. இதில் திமுகவுடைய இடைத்தட்டு ரொம்ப கீழே தாழ்ந்து வலுவாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை.
அதனால இன்னைக்கு நடக்கிற தேர்தல், இன்னைக்கு தேர்தல் நடந்தது என்றால், ஏன்னா இன்னொரு ஒரு மாசத்துல பெரிய மாறுதல் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு தேர்தல் நடந்தது என்றால் திமுகவுக்கு முன்னாடி உள்ள கேள்வி வந்து வெற்றி பெறுவார்களா தோல்வி பெறுவார்கள் என்பதில்லை, வெற்றியுடைய மார்ஜின் எந்த அளவுக்கு கூட்டுவாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ள கேள்வியா இருக்கு. இவங்க ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு பேருக்குமே உள்ள கேள்வி, ரெண்டாவது இடத்துக்கு எப்படியாவது வந்துடணும். ரெண்டு பேருமே அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல வந்து நிச்சயமா அதிமுக வந்து இன்னும் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும்.